இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் 1 அத்தியாயம் 25. சிவபிரான் தன் கழுத்துல நாகத்தை ஆபரணமா சூடியிருப்பவர், இடையில புலித்தோலை ஆடையா உடுத்தியிருப்பவர். நூலாடை இருக்க எதுக்கு தோலாடைங்கிற எண்ணம் எழலாம். அதே போலத்தான் நாகாபரணம் குறித்தும் சிந்தனை எழும். பொதுவா நமது இறைவர்களை கூர்ந்து நோக்கினா அவங்க வாகனமா மாடு, கருடன், மயில், சிங்கம் முதலான மிருகங்கள் இருப்பது தெரிய வரும். தேவ ரூபம். ஆனா அணிகலன்கள், வாகனங்கள் இவைகளில் மாறுபட்ட நிலை. இதை சூட்சுமமாவே விளங்கி கொள்ளணும். இந்த உலகத்துல மனிதனும் சில தாவர பட்சினிகளுமே மண்ணில் விளையிறத உண்டு உயிர் வாழ்பவை. ஆனா காட்டு விலங்குகள் முதல் பாம்பு முதலான உயிரினங்கள் பிற உயிரினங்களையே உண்டு வாழ்பவை. பிற உயிரினங்களை உண்டு உயிர் வாழ்பவை கிட்ட துளியும் கருணைங்கிறதோ அன்புங்கிறதோ இருக்காது. அதெல்லாம் இந்த உலகத்துக்கு எந்த வகையிலையும் பயன்படுறவையும் அல்ல. ஆனா தாவரங்களை உண்டு வாழும் யானை, பசு, மாடு, குதிரை, கழுதை போன்றவை மனித இனத்துக்கு பயன்படுறவையும் கூட. இதனால இதெல்லாம் கருணை அன்பை அறியாவிடினும் மனிதன் இவைகள் மேல் கருணையும் அன்பும் கொள்வதால இவைகளும் ஆட்படுகின்றன. மொத்தத்துல உயிரினங்களையே உண்டு வாழ்பவை அசுரகணங்களாகும், தாவரங்களை உண்டு வாழ்பவை தேவகணங்களாகும். அப்படிப்பட்ட அசுரகணங்களை அடக்கி ஆளும் வல்லமையையே இறைவர்களின் உடைகளும் வாகனாதிகளும் மற்ற அம்சங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. சிவத்தின் நாகாபரணம் அம்மட்டில் கண்டத்தை தாண்டாது. சிவத்தை வணங்குகின்றவர்களும் புலி போன்ற மனிதர்களின் துன்பங்களை வெல்ல வல்லவர்கள்ங்கிறது இதோட உட்பொருள். லிங்கப்பட்டி சிறிய கிராமம். எல்லா இந்திய கிராமங்களை போல குடிசைகளும் ஓட்டு வீடுகளுமா தான் இருந்தது. ஆனால் மலை அடிவாரத்து ஊருங்கிறதால குழு குழுங்கிற ஒரு வித சூழல் நிலவிக்கிட்டு இருந்துச்சு. ஊருக்குள்ள மண் சாலைகள் தான். அவைகள் மேலே எங்கே பார்த்தாலும் பசுமாட்டு கூட்டம். 1 மணி நேரத்துக்கு ஒரு டவுன் பஸ் பக்கத்து டவுன்ல இருந்து ஜனக்கூட்டம் பிதுங்கி வழிய வந்துட்டு போகும். வேறு மார்க்கங்கள் இல்லை. ஷாலினியும் ஜான்சனும் ஒரு வாடகை கார்ல லிங்கப்பட்டிக்குள்ள நுழைஞ்சப்போ லேசா மழை கூட வரும் போல தோணுச்சு. வழியிலேயே பொன்னியின் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு சிலர்கிட்ட கேட்டப்போ அவங்க சிரிச்சபடியே நேரா போங்க, நிறைய காருங்க எங்க நிக்குதோ அங்கதான் ஆத்தா வீடுன்னாங்க. அதே போல புழுதி சாலை ஒன்றில் நுழைஞ்சு போனப்ப ஒரு குடிசை முன்னால அங்கங்க நிறைய கார்கள். ஷாலினியும் ஜான்சனும் இறங்கிக்கிட்டாங்க. ஜான்சன் தன் கேமராவை லோட் செஞ்சுக்கிட்டு ஃப்ளாஷ் ஒர்க் ஆகுதானும் பார்த்தான். அப்படியே பொன்னி வீட்டு குடிசை முன்னால போய் நின்னப்போ அவனுக்கு நிறையவே அதிசயங்கள் காத்திருந்தது. குடிசைக்கு பக்கத்துல ஒரு பெரிய வன்னி மரம், அதுக்கு கீழே ஒரு மண் திண்ணை. அதன் மேல தான் பொன்னி உட்கார்ந்திருந்தா. மஞ்சள் நிறத்துல பாவாடை, சட்டை, நீண்ட தலைமுடி, நெத்தியில பட்டையா விபூதி, நடுவுல துளி குங்குமம், கண்கள்ல ஒரு தனி பிரகாசம், உடல் முழுக்க மாதுளம்பூவின் நிறம். தோற்றமே சுண்டி இழுத்துது. பக்கத்துல கொஞ்சம் தள்ளி முத்துப்பிள்ளை உட்கார்ந்திருந்தாரு. ஒவ்வொருத்தரா பொன்னிக்கிட்ட அருள்வாக்கு கேட்டபடி இருந்தாங்க. ஆனா பொன்னி கொஞ்சம் விளையாட்டாதான் தெரிஞ்சா. நடுநடுவுல தாத்தா தூக்கம் வருதுன்னு முத்துப்பிள்ளைய பார்க்கவே ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு அவர் அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அவளும் திருநீற்ற தர்றதும் சிலரை பார்த்து சிரிப்பதுமாயிருந்தா. சிலர் அவ எதிரில் நின்று ஏதாவது அவ சொல்ல மாட்டாளான்னு ஏக்கத்தோட பார்த்தாங்க. ஒருத்தர் அவராவே ஆத்தா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கோரிக்கை வச்சாரு. நீ குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு சாமியாரா போறேன்னு போனவன். அப்படி சாமியாரா போய் சாமியாராவும் முழுசா இல்லாம ஊரை ஏமாத்தினவன். பொறுப்பில்லாம ஏமாத்தின உன்னை இந்த ஜென்மமும் ஏமாத்துது. உனக்கு குழந்தை பிறக்காது போன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னான். அவர் முகம் செத்துடுச்சு. இறுதியா ஷாலினி முறை வந்தது. ஷாலினி எல்லாரையும் போல பொன்னிய கும்பிட்டெல்லாம் வழியல. ஹலோன்னா பத்திரிகையாளர்களுக்கே உரிய தோரணையோட. பொன்னி பதிலுக்கு வெறிச்சு பார்த்தா. முத்துப்பிள்ளை இப்போ வேகமா முன் வந்தாரு. நாங்க சென்னையிலிருந்து பிரபல பத்திரிகை ஒன்றிலிருந்து வரோம். உன்னை பற்றி சென்னையில் கூட பேசிக்கிறாங்க.
நீ சொன்னபடி நடக்குதாம். நீ சாமியோட அம்சமா? என்னென்னமோ சொல்றாங்க. அதான் உன்னை பார்த்து பேட்டி எடுத்துட்டு போக வந்தேன்னு நேரா விஷயத்தை தொட்டா ஷாலினி. அதுக்குள்ள ஜான்சன் பொன்னிய ஒரு 4-5 ஸ்னாப் எடுத்துட்டான். பொன்னி அப்பெல்லாம் வெளிச்சம் கூசுனதால கண்களை மூடிக்கிட்டா. ஷாலினியும் ஜான்சனை பார்வையாலேயே தடுத்துட்டு திரும்பவும் அவகிட்ட பேசினான். பொன்னியும் ஒரு தாமரை மலர்ந்ததை போல சிரிச்சா. உன் பேர் என்னம்மா? பேர் இல்லாம தான் என்னை உங்கள் ஊரில் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? பொன்னி அப்படி அசாதாரணமாக மடக்குவாங்கிறது ஷாலினிக்கு தெரியாது. கொஞ்சம் திணறிட்டா. சரி சரி, திணறாதீங்க, என் பேர் பொன்னின்னா. ஷாலினிக்கும் ஒரு தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், நீ எப்படி இப்படி அருள்வாக்கு சொல்கிற? இது ஷாலினியின் அடுத்த கேள்வி. நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. என்னது, நீ அருள்வாக்கெல்லாம் சொல்கிறதில்லையா? ஆமாம், அருள்வாக்குன்னா என்ன? எது நடக்குதோ அதெல்லாம் தான். அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதா? என்னம்மா, நடக்காம தான் இவ்வளோ கூட்டமா? கூட்டம் எதுக்கு தான் கூடாது? கூட்டத்தை வச்செல்லாம் எடை போடக்கூடாது. இப்படி தெளிவாக பேச உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? சாப்பிட தூங்க யாராவது கற்றுக் கொடுக்குறாங்களா? அப்படித்தான் இதுவும். இந்த பதிலும் ஷாலினியை கொஞ்சம் மிரட்டுச்சு. அதுவரை பொறுமையாக இருந்த முத்துப்பிள்ளை இப்போ தானா முன் வந்து ஷாலினி கிட்ட பேசினாரு. அம்மாடி, உங்களுக்கு என் பேத்தி பற்றி என்ன தெரியணும்? இல்லை, இவ சொல்கிறது பலிக்குதுங்கிறாங்க. பலிக்கிறது எதுவோ அதை இவ சொல்கிறாங்க. நாங்கள் புலனாய்வு பத்திரிக்கைக்காரங்க ஆகியால உங்கள் பேத்தியை பற்றி உண்மைகளை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். எந்த உண்மையை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதான் பத்திரிக்கைக்காரங்கன்னு சொன்னேன்ல, பத்திரிக்கையில் எழுதுவோம். எதுக்குமா இதையெல்லாம் எழுதணும்? எல்லாருக்கும் தெரியத்தான். இப்போ இவங்க எல்லாம் தெரியாம தான் வந்திருக்காங்களா? இவங்க பக்கத்து ஊராக இருக்கலாம். நாங்கள் எழுதினா உலகம் பூரா தெரிய வரும். வேண்டாமா, யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம். என் பேத்திக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலை. நான் தான் ஏதோ நம்மால் ஆன உதவின்னு இதை தூண்டி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் யார்கிட்டையும் கால் காசு வாங்குறதில்ல, பார்த்துருப்பியே. அதெல்லாம் சரி, இவ்வளோ சின்ன வயசில் இந்த பொண்ணுக்கு எப்படி இப்படி ஒரு சக்தி? எல்லாம் இந்த சிவன்மலை காட்டு சித்தர்கள் அருள் தாயி. அதுக்கும் மேலா இந்த ஆகாசலிங்கத்தையும் சேர்த்துக்கோ. ஆகாசலிங்கம், சித்தர்கள் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? என்ன தாயி கேள்வி இது? தென்னந்தோப்புக்குள்ளே நின்றுக்கிட்டு தேங்காய் எப்படி இருக்கும்னு கேட்குற கதையாக இருக்குது. சிவன்மலையில் தான் தாயி சாமிங்க இருக்காங்க. அது சரி, எல்லார பற்றியும் ஏதாவது சொல்கிறியே, என்னை பற்றி என்ன சொல்லுவ? ஷாலினி பொன்னியை மடக்கிட்டது போல பார்த்து கேட்டா. என்ன சொல்லணும்? என்ன கேட்டா? நீ தான் சாமியாச்சே, நீயே சொல்லு பார்ப்போம். ஒழுங்கா சாவியை திருக தெரியல உனக்கு, நீ என்னை பார்த்து கேள்வி கேட்குறியா? பொன்னி அப்படி கேட்டதும் ஷாலினிக்கு பகீர்னுச்சு. சென்னையில் ஸ்கூட்டியில் சாவி போட மறந்தது இங்கே பொன்னிக்கு எப்படி தெரியுங்கிறது போல பார்த்தா. ஜான்சன் கூட அதிர்ந்து தான் போயிருந்தான். அப்போ எங்கேருந்தோ ஒரு குரங்கு ஓடி வந்து அவ முன்னால் நின்றுச்சு. அதை பார்க்கவும் ஹேய் அனுமந்தன்னவ அதன் பின்னாலேயே எழுந்து போயிட்டா. ஷாலினிக்கு ஏமாற்றமாகிடுச்சு. என்னம்மா, என் பேத்தி பேச்சு உன் மனசை தச்சிடுச்சா? முத்துப்பிள்ளை வருடி தருவது போல கேட்டாரு. ஆமாங்க, நான் ஒன்றும் கெட்ட நோக்கத்தில் எதுவும் கேட்கல, புரிஞ்சுக்கத்தான் கேட்டேன். கவலைப்படாத, அடிக்கடி வந்து போ, நம்பிக்கை வை. மூளை இருக்குன்னு எதையாவது யோசிச்சு கேட்டா ஆத்தா முளையிலேயே கிள்ளிடுவா. என்ன ஆத்தாவோ, ஊரில் ரொம்ப பேர் இப்படித்தான் பண்ணுறாங்க. எதுவும் பித்தலாட்டம் இல்லாமல் இருந்தா சரி. ஷாலினி முணுமுணுக்க முத்துப்பிள்ளைக்கு முகம் இருண்டுடுச்சு. ஏம்மா இப்படி எங்களை தேடி வந்து சங்கடப்படுத்துறீங்க? நாங்களா உங்களை கூப்பிட்டோன்னு கண் கலங்கினாரு. சாரிங்க, நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கன்னு சொன்னவ ஜான்சனை பார்த்தா. என்ன ஷாலு, என்ன செய்யலாம்? தங்கி திரும்ப சந்திப்போமா? இல்லை ஷாலு, இந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ பெரியவ இல்லை. பாத்தியா, குழந்தைத்தனம் இன்னும் மாறவே இல்லை. ஆனாலும் அதுக்கு நடுவில் அவள் பேசினது, அதுக்கு எக்ஸ்போஷர் தான் காரணம். எவ்வளோ டிவி சேனல், எவ்வளோ நிகழ்ச்சிங்க. ஷாலினிக்கு அவன் பதில் திருப்தியை தரல. அதே வேளையில் எதிர்பார்த்து வந்தபடி சூடாக ஒரு விஷயம் கூட கிடைக்காத ஒரு குறை மனசை குத்துச்சு. அப்போ திரும்பவும் பொன்னி அங்கே வந்தா. அவ கைகளில் அந்த குரங்கு இருந்துச்சு. வந்தவ அதை வருடி கொடுத்தபடியே ஷாலினியை பார்த்து,
கவனமா போ, உன்னை மரணம் துரத்தினாலும் துரத்தும்னா. ஷாலினிக்கு சப்த நாடியும் நின்னுடுச்சு. ஜான்சன் தான் தெம்ப கொடுத்தான். பொன்னி அப்படி சொன்னதோட சரி, திரும்பவும் குரங்கோட போயிட்டா. முத்துப்பிள்ளை மட்டும் நிஜமான வருத்தத்தோட பேசினாரு. தாயி, கவனம் தாயி, என் பேத்தி இப்படி ஒரு குறியை இது வரைக்கும் சொன்னதில்லை, கவனமா போங்கன்னாரு. அப்ப எனக்கு ஏதாவது ஆபத்து நேரும்னு சொல்றீங்களா? நான் எங்கம்மா சொன்னேன், ஆத்தால சொன்னா. அப்ப சரி, அப்படி மட்டும் ஏதாவது நடக்கட்டும், உங்க பேத்திய நானும் ஆத்தான்னு ஒத்துக்கிறேன். இல்லாட்டியும் பரவாயில்ல, மட்டைக்கு 4 கீத்தா கிழி கிழின்னு கிழிச்சு போடுவேன். ஷாலினி ஒரு சவாலை போல சொல்லிட்டு ஜான்சனையும் பார்வையாலேயே அழைச்சிக்கிட்டு திரும்பி நடந்தா. காத்துக்கிட்டு இருந்த வாடகை கார்லையும் ஏறினா. ஜான்சனும் ஏறிக்க காரும் புறப்பட்டுச்சு. ஜான்சன் சிரிச்சபடியே, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட ஷாலுன்னா. எப்படி? இன்னும் பக்குவமாக பேசியிருக்கலாம். சின்ன குழந்தை அவளை பேச்சில் மடக்கி பொட்டலங்கட்டி வச்சுக்க உனக்கு தெரியலன்னபடியே காரை கிளப்ப சொன்னான். காரும் புறப்பட்டது. நேராக டவுனுக்கு தானே? ஆமாம், இனி இந்த பட்டிக்காட்டில் என்ன வேலைன்னு சிணுங்கினா ஷாலினி. டிரைவர், நல்லா வேகமாக போ, எங்கே எப்படி மரணம் துரத்துதுன்னு நானும் பார்க்குறேன். ஜான்சனும் ஒரு தினசா துரிதப்படுத்தினான். காரில் நல்ல வேகம். பக்கவாட்டில் அகண்ட சிவன் மலை, ஜன்னல் வழியா அதன் பனி பூசிய காத்து. கண்ணாடிய ஏத்தி விட்டுக்கிட்டா ஷாலினி. ஜான்சன் முகத்துல ஒரு சிரிப்பு அழையாம ஒட்டிக்கிட்டு இருந்தது. டிரைவர், வண்டியை எங்கேயும் நிறுத்தாத. சென்னை போய் ஷாலினியை அவங்க வீட்டு வாசல்ல இறக்கி விடுற வர எதுக்காகவும் வண்டி நிற்க கூடாதுன்னு ஜான்சன் ஒரு கட்டளையும் விதிச்சான். ஷாலினி அதை கேட்டு சிரிச்சா. என்ன ஷாலினி, நான் சிரிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நீ எதுக்கு சிரிக்கிறன்னு ஜான்சனும் கேட்டான். அது என்ன ஜான்சன், நீ சிரிச்சா அர்த்தம், நான் சிரிச்சா அர்த்தம் இருக்கக்கூடாதா? ஓகே, எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு, நீ முதல்ல சொல்லு. அந்த பொண்ணு, அதோட எச்சரிக்கை, இதையெல்லாம் நினச்சேன், சிரிப்பு தானாக வந்துடுச்சு. எச்சரிக்கை நமக்கு பயத்தை தரணும், இல்லை கோபத்தை தரணும். உனக்கு சிரிப்பை தரது ஆச்சரியமாக இருக்குது. பயந்தா நான் அந்த பொண்ணு சொல்கிறத நம்பிடுறவன் ஆயிடுறேன். கோபம் வந்தால் நான் பாதிக்கப்பட்டவன் ஆயிடுறேன். சிரிச்சாதான் நான் சரியாக நடந்துக்கிறவன். அப்போ நீ அந்த எச்சரிக்கையை நம்பலை. 100% நான் அதை நம்பலை. அப்போ எதுக்கு காரை நிறுத்தாமல் போக சொன்னேன்? அது ஒரு வேளை வழியில் யாராவது வேணும்னே நம்ம டிஸ்டர்ப் பண்ண பார்க்கலாம், அதை தவிர்க்க தான். யாராவதுன்னா வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்த பொன்னி வகையறாக்களே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா அவளோட அருள்வாக்கு உண்மையாகணுமே. நிற்காம நாம் போனால் எல்லாம் சரியாயிடுமா? ஒரு எச்சரிக்கை தான். பாதிக்கப்படலைன்னு இதெல்லாமே பாதிப்பு இல்லாமல் வேற என்ன? சரி, நீ என்ன நினைக்கிற? அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நடக்குமண்ணா? நான் பிளெயினாக இருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். நடந்தா எப்படி எதனால் நடந்ததுன்னு கேட்டுப்பேன். நடக்கலைன்னா அந்த பொண்ணு சொல்கிறத புழுகுன்னு முடிவுக்கு வருவேன். தட்ஸ் ஆல். ஷாலினி தலைமுடியை ஒதுக்கிக்கிட்டு தோலை குலுக்கிக்கிட்டு சொன்ன விதம் இன்றைய இளம்பெண்களே இப்படி தாங்கிற மாதிரி நினைக்க வச்சுது. காரும் சிவன்மலை சரகத்தில் நுழைஞ்சிருந்தது. அடிவார பரப்புல வளைவான சாலைகள், இருபுறமும் திமுதிமுன்னு மரக்கூட்டம், நிறைய மலைஜனங்கள் உதிர்ந்து விழுந்த சுள்ளிகளை கட்டா கட்டி தலையில சுமந்தபடி போய்கிட்டு இருந்தாங்க. சிலர் தேன் குடுவைகளோட தேன் பிழியறதுக்கும், சிலர் காட்டு நாய்களோட முயல் வேட்டைக்குமா போனபடி இருந்தாங்க. கார்ல நல்ல வேகம். பல கிலோமீட்டர்கள் கடந்த நிலையில சட்டுன்னு அதில் ஒரு திணறல். தேங்கி தேங்கி ஓடி ஒரு கட்டத்தில் அடைச்சிக்கிட்டது போல நின்றுடுச்சு. என்னாச்சு டிரைவர்? ரேடியேட்டரில் தண்ணி இல்லாத மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் புறப்படும் போதே கவனிக்கிறது இல்லையா? கவனிக்காமல் இருப்பேனா? இதெல்லாம் நம்ம கையில் இல்லைம்மா. எப்பவும் வண்டியை கிளப்பும் போது எத்தனை மணிக்கு போகும்னு கேட்குறது, நிற்காம போங்கங்கிறது, இதெல்லாம் இப்படி தாங்கம்மா முடியும். இதென்ன புதுசாக இருக்குது? உங்களுக்கு எல்லாம் புதுசு தான். ஓட்டுற எங்களுக்கு தானே வண்டி ராசி எப்படின்னு தெரியும். டிரைவர் முணங்கியபடி இறங்கி பேனட்டை திறந்தான். குபீர்னு முகத்தில் அரைஞ்சுது நீராவி காற்று. நான் நினச்சது சரிதான், ரேடியேட்டரில் தண்ணி இல்லை, இப்போ தண்ணி வேணும்னா. பின்பக்கம் போய் டிக்கியை திறந்து ஒரு வாட்டர் கேனை வெளியே எடுத்தான். ஜான்சன் புரிஞ்சுக்கிட்டான். என்னப்பா?
எங்கன்னு போய் தண்ணி தேடுவ? அது சரி சார், அதுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தா வண்டி கிளம்பிடுமா? இப்போ தண்ணி வேணுமே. இப்பன்னு பார்த்து யாருமே கண்ணில் படலை பாரு. அவசியம் இல்லை சார், இந்த பக்கம் நிச்சயமாக எங்கேயாவது தண்ணி இருக்கும். பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த காடு. ஓடையோ இல்லை ஏரியோ அதுவும் இல்லை சுனையோ நிச்சயமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு பச்சையை இந்த பக்கத்தில் பார்க்க முடியாது. டிரைவர் இயற்கையை புரிஞ்சு வச்சிருக்கிறவனை போல பேசினபடியே அப்படியும் இப்படியும் பார்த்தான். எந்த பக்கமாக போகிறதுங்கிறதுல குழப்பம். என்னய்யா, எந்த பக்கம் போகலான்னு பார்க்குறேன். நீ பாட்டுக்கு எங்கேயாவது போய் எங்களை தேட வச்சிடாதையா. அப்போ நீங்களும் என் கூட வாங்க. அது சரி, ஏற்கனவே பிரச்சனை வரும்னு அந்த சின்ன பொண்ணு சங்கு ஊதி இருக்கு. இதில் காட்டுக்குள்ளே போய் வசதியாக மாட்டிக்க சொல்கிறியா? சரி, காருக்குள்ளே உட்காந்துருங்க, வந்துடுறேன். டிரைவர் பதிலோட பக்கத்து சரிவில் இறங்கி புதர்களில் புகுந்து மறைஞ்சும் போனான். ரொம்ப ரொம்ப அமைதியான சூழல். பட்சிகளின் குரலை கூட கேட்க முடியலை. கடிகாரத்தை பார்த்த ஜான்சன் மணி மதியம் 3ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். உள்ளே உட்காந்துருந்த ஷாலினி புழுக்கம் தாங்காமல் இறங்கி வெளியில் நின்னா. உள்ளே உட்கார முடியலையா? ஆமாம், ஒரே புழுக்கம்னு அவ சோம்பல் முறிச்சபடி சொன்னான். அப்போ சாருங்கிற டிரைவரின் குரல் காட்டுக்குள்ளே இருந்து பயங்கரமாக ஒலிச்சுது. ஜான்சன், இது டிரைவர் குரல் தானே? ஆமாம் ஷாலினி, எதுக்கு கத்துறான்னு தெரியலையே. சார், சீக்கிரமா வாங்க சார்னு திரும்பவும் அவன்கிட்ட இருந்தே அழைப்பு. ஷாலினி அவனுக்கு ஏதோ ஆபத்து போல, அதான் கத்துறான். நீ காருக்குள்ளே இரு, வந்துடுறேன். ஜான்சன் டிரைவர் இறங்கி போன சரிவில் இறங்கி புதர்களில் புகுந்து மறைஞ்சும் போனான். ஷாலினிக்கு கருக்குன்னு இருந்துச்சு. பயம் அவன் முகத்தில் மெல்ல பரவ தொடங்கிடுச்சு. அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு பச்சை பாம்பு ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு சீற்றத்தோட பாய்ந்து போகிறது கண்ணில் பட்டுட இதயத்துலேயும் தாறுமாறான துடிப்பு. கதவை திறந்துக்கிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கண்ணாடியையும் ஏற்றி விட்டுக்கிட்டா. அப்படியே படபடப்போட உட்காந்துட்டா. நேரம்தான் ஓடிச்சு. புறத்தில் இருந்து ஒரு சலனமும் இல்லை. முதல்ல போன டிரைவர், அடுத்து போன ஜான்சன், 2 பேருமே என்ன ஆனாங்கன்றது தெரியலை. காருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க அவளுக்கும் என்னவோ போல இருந்துச்சு. புழுக்கத்தில் வியர்வை துளிர்த்து தோள்பட்டை எங்கும் ஈரமாச்சு. மெல்ல கண்ணாடியை இறக்கி விட்டுக்கிட்டு பார்த்தா. இருந்தும் அசௌகரியமாக உணர்ந்தவ காரை விட்டு இறங்கி சாலையில் நின்னா. அவ எதிரில் சில அடி தூரத்தில் குரங்கு ஒன்று தாவி குதிச்சு ஓடி மரக்கிளை ஒன்றின் மேலே விறுவிறுன்னு ஏறுச்சு. அதை பார்க்க கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. நகம் கடிக்க தொடங்கினா. அப்படியே கார் மேலே சாஞ்சு நின்னா. திரும்ப கடிகாரத்தை பார்த்தா. அரை மணி நேரமாக அந்த ரோட்டின் மேலேயே நின்றுக்கிட்டு இருந்தது அப்போதான் அவளுக்கு தெரிஞ்சுது. ஐயோடான்னு கையை உதறிக்கிட்டா, பரிதவிச்சா. அந்த சாலை மேலே ஒரு ஈக்காக்கா இல்லை, ஒரு வாகனம் கூட வரலை. அதே சமயம் கிழக்கு பக்கமாக ஒரு மலை முகட்டில் தலைவகிடு போன்ற பாதை ஒன்றில் வரிசையாக சில சித்தர்கள் நடந்து போகிறது அவ கண்ணில் பட்டுச்சு. கேமராவை எடுத்து ஜூம் அட்ஜஸ்ட் செஞ்சு அவங்கள படம் பிடிச்சுக்கிட்டா. திரும்பவும் ஜான்சனும் டிரைவரும் போன திசையை பார்த்து முகம் சுணங்கினா. சட்டுன்னு அவளுக்குள்ள ஒரு எண்ணம். கார் ஹார்னு அழுத்தி தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறத உணர்த்தினா என்னன்னு அவளுக்கு தோணுச்சு. ஒரு வேகத்தில் எதிர் விளைவை பற்றி கவலைப்படாமல் கார் ஹார்னை அழுத்தினா. பாம் பாம் சத்தம் 8 திக்கும் எதிரொலிச்சுது. பல மரங்களில் பறவைகள் வானம் ஏறி சடசடத்துச்சுங்க. அங்கங்கே புதர்களில் சலசலப்பும் தெரிஞ்சுது. பல இடங்களில் புதர்களுக்குள்ள படுத்து கிடந்த புள்ளிமான்கள் துள்ளி எழுந்து ஓடிச்சுங்க. முற்றிலும் எதிர்பாராத நிலையில் காட்டு மாடு ஒன்று பருத்த திமிலும் விடைத்த கொம்புமா பொன்னி தன் அருள்வாக்கின் போது சொன்னது போலவே ஒரு புதர்ல இருந்து வெளிப்பட்டது. ஷாலினியும் ஹார்ன் அடிப்பதை நிறுத்தினா. அந்த மாடு ஜல்லிக்கட்டில் இறங்க வேண்டியது. அதுகிட்ட அப்படி ஒரு ஊட்டம். கழுத்தில் சலங்கமணி கட்டப்பட்டிருந்தது. யாரோ அதை வளர்க்குறாங்கங்கிறது தெரிஞ்சுது. ஷாலினிக்கு அடுத்து தன்னைத்தான் அது துரத்த போகுதுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதுவும் திமு திமுன்னு அவளை பார்த்து ஓடி வர ஷாலினியும் காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சா. உதட்டில் வீல்ங்கிற அலறல். மாடு நல்ல வேகம் எடுத்தது. அவ கால்கள்லையும் அசாதாரண வேகம். ஷாலினியால் அந்த காட்டுக்குள்ள மேடு பள்ளமான நிலப்பரப்பில் ஒரு அளவுக்கு மேலே ஓட முடியலை. பக்கத்தில் ஒரு பள்ளம். அதில் கால் இடறி கீழே விழுந்தா. பரபரன்னு உடம்பு சறுக்குனபடி அடிப்பகுதிக்கு போய் நின்றுச்சு.
அப்படியே மயக்கமும் அவளை ஆக்கிரமிக்க தொடங்குச்சு. அத்தியாயம் 26. சிவபுராணத்தில் உள்ள செய்திகளின்படி பார்த்தா சிவபெருமான் பலவித கோலங்களை எடுத்து பலவித உருவங்களில் தோன்றி நிறைய திருவிளையாடல்கள் புரிஞ்சிருப்பது தெரிய வரும். அதில் தட்சிணாமூர்த்தி கோலங்கிறது ஒரு முக்கியமான கோலமாகும். கல் ஆலமரம் ஒன்றின் கீழே யோகத்தில் சிவபிரான் சின்முத்திரை காட்டி அமர்ந்து விட பிரம்மாவின் பிள்ளைகளான சனத்குமாரர்கள் சிவபிரான் கிட்ட பல கேள்விகளுக்கு விடை கேட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு முத்திரையையும் மௌனத்தையுமே பதிலாக வைக்கிறாரு சிவபெருமான். 1000 வார்த்தைகளில் பேசி புரிய வைக்கிறத விடவும் சில சமயங்களில் மௌனம் புரிய வச்சிடும். மௌனம்ங்கிறது மனம் தனக்குள்ள பேசிக்கொள்வது. நிசப்தம்ங்கிறதே மனம் எந்தவிதமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்கிறது. இந்த மௌனம் பயங்கர சக்தி படைச்சது. ஒருத்தரை நாம் சந்திக்க போகிறோம், அவர் நம்ம கிட்ட எதுவும் பேசாமல் மௌனமாக புன்னகை சிந்தினா அது நம்ம பல கேள்விகளில் தள்ளும். எதுக்கு சிரிச்சாரு, ஏன் சிரிச்சாரு, ஒருவேளை அதுக்கா இருக்குமோ இதுக்கா இருக்குமோ, அது கேலி சிரிப்போ இல்லை அவர்தான் பைத்தியமோ, இப்படி நாம் சரியான விடையை அடையறதுக்கு முன்னால் பலவித கேள்விகளில் மூழ்கி தத்தளிச்சு போயிடுவோம். இந்த அளவு பேசியிருந்தா கூட நிகழ்ந்திருக்காது. அதனால் மௌனம் பேச்சை விட சக்தி படைச்சதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை புரிய வைக்கிற கோலம்தான் தட்சிணாமூர்த்தி கோலம். குறிப்பாக கல் ஆலமரத்தடியில் நாம் மேற்கொள்ளும் மௌனம் நல்ல உள் சிந்தனைகளை தரவல்லது. சிவன்மலை காட்டிலையும் கல் ஆலமரம் ஒன்று இருக்குது. அதன் கீழே ஒருத்தர் தியானத்தில் உட்காந்தா ஆண்டு கணக்கில் அந்த தியானம் நீண்டுக்கிட்டே போகுமா. கல் ஆலமர காத்தே எல்லாவித பிராணசக்திகளையும் கொடுத்துடுறதால தியானமும் அவ்வளோ சுலபத்தில் கலையாது. பாலுவின் ஒர்க் ஷாப்பில் வேலை மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணி ஆயில் போட்டு தொடச்சி ஓரமாக எடுத்து நிறுத்தி வச்சு பம்பரமாக சுழண்டுக்கிட்டு இருந்தான் டப்பா. அப்போ அதிகமான இன்ஜின் சத்தத்தோட ஒரு மோட்டார் பைக்கின் மேலே டிடெக்டிவ் பாண்டியன். கம்பீரமான உருவம், 35 வயசு இருக்கும். அப்படி ஒரு தோற்றம். பேண்ட்டு ஷர்ட்டில் நல்ல மிடுக்கோட பைக்கில் வந்த பாண்டியனை பார்க்கவும் பாலு கிட்ட ஒரு புது உற்சாகம். வாங்க பாண்டியன் சார்ன்னா. என்ன பாலு, பயங்கர பிஸியா? ஆமாம் சார், கொஞ்சம் வண்டிங்க இன்னைக்கு அதிகம்தான். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சரியாக மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடணும். விட்டுருங்க சார், பார்த்துக்கிறேன். எவ்வளோ நேரமாகும் பாலு? ஒரு அரை மணி நேரம். உனக்கு இந்த வேலைக்கு 5 நிமிஷம் ஜாஸ்தி பாலு. சார், கையில் இப்போ ஒரு வண்டி இருக்கிறத பார்க்குறீங்கள்ல, தெரியுது. நான் இன்னும் 10 நிமிஷத்தில் ஒரு பார்ட்டியை ஃபாலோ பண்ணணும். என் தொழில் பற்றி தான் உனக்கு தெரியுமே. பாண்டியன் கேட்டதும் பாலு அடுத்த நொடி ஸ்பேனரை எடுத்து வந்து பாண்டியன் வண்டியின் ஏர் ஃபில்டரை வெளியே எடுக்க தொடங்கிட்டான். பாண்டியன் சொன்னது போலவே ஏர் ஃபில்டர் நிறைய ஒரே கார்பன். டொப்பு டொப்புன்னு தரையில் தட்டவும் கருப்பாக கரிப்பொடி கொட்டியதும் அதை தொடர்ந்து பெட்ரோலில் போட்டு கழுவவும் ஃபில்டர் சுத்தமாச்சு. அப்படியே ஏர் ஹோல் டியூப்பை பிடிச்சு விஸ்ஸுன்னு ஒரு அடி. ஃபில்டர் பக்காவாக சுத்தமாகிடுச்சு. மளமளன்னு மாட்டி விட்டு நிமிர்ந்தான். பாண்டியன் சொன்ன மாதிரியே 5 நிமிஷம்தான் ஆகியிருந்தது. பாண்டியன் உடனே ஒரு 50 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினாரு. பாண்டியன் சார், இது உங்கள் கடை. உங்கள் சிபாரிசால எனக்கு இந்த கடை வாடகைக்கு கிடைச்சிது. உங்களுக்கு நான் ஏற்கனவே கடமைப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து கடங்காரனாக்காதீங்க. நான் பாண்டியனும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புனாரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாவகம். பைக்கு ராக்கெட்டு போல சீரிச்சு. அவர் போனதுக்கப்புறம் தெருவில் ஒரே சத்தம். யாரோ ஒருத்தர் பார்க்க பிச்சைக்காரனை போல தோற்றம். அவர் தெருவில் ஓடி வந்தபடி இருந்தார். அவருக்கு பின்னால் தெருவில் சிறுவர்கள். ஓடி வந்தவர் பாலுவின் ஒர்க் ஷாப் முன்னால் கிடந்த மரபெஞ்சில் உட்காந்து பெருசாக மூச்சு விட தொடங்கினார். டப்பாவுக்கு அவர் அப்படி உட்கார்ந்தது கோவத்தை ஏற்படுத்துச்சு. ஏ பெருசு, எழுந்திரி. நீ உட்காரதுக்கு உனக்கு மரபெஞ்சு கேட்குதான்னா. ஆனால் அந்த பெரியவர் துளி கூட அசரலை. அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சாரு. அதுக்குள்ள சிறுவர் சிறுமிகள் அவரை நெருங்கி வட்டம் கட்டி நின்னாங்க. தாத்தா தாத்தா, எனக்கு மிட்டாய்ன்னு அவங்களில் ஒரு சிறுவன் கேட்க அந்த பெரியவர் அந்த சிறுவனை ஒரு மாதிரி பார்த்தாரு. அப்புறம் கன்னத்தை குப்புன்னு வீங்க வச்சு 2 கைகளால் குத்தி விட்டுக்க டப்புன்னு ஒரு சத்தம். குழந்தைங்க கிட்ட ஒரே குதூகலம். சட்டுன்னு எழுந்து நின்னவர் மேலே அண்ணாந்து பார்த்தாரு.
குழந்தைகளும் பார்த்தாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் மிட்டாய் வானத்துல இருந்து மழையா கொட்ட போகுது, எல்லாரும் பொறுக்கிக்கங்கன்னு 2 கைகளையும் சேர்த்து தட்டினாரு. என்ன ஆச்சரியம், அங்க சாக்லேட் மழை பொழிய ஆரம்பிச்சுது. போட்டி போட்டுக்கிட்டு கீழையும் மேலையும் விழும் சாக்லேட்டை பொறுக்கிக்க தொடங்கினாங்க. பாலு கொஞ்சம் பிரமிச்சு பார்க்க டப்பா எழுந்து போய் அவன் பாட்டுக்கு பொறுக்க தொடங்கினான். அவரோ பாலுவை பார்த்து சிரிச்சாரு. அப்போ பாரதி பாலு சாப்பிட்றதுக்காக வீட்டில் இருந்து ஒயர் கூடையில் வச்சு டிஃபன் எடுத்து வந்திருந்தா. அந்த ஒயர் கூடை டிஃபனை பார்த்தவர் பயங்கர பசிக்காரரை போல உதட்ட தடவி ஈரப்படுத்திக்கிட்டாரு. அவரை பார்த்த பாலுவுக்கு ஒரு பக்கம் பாவமாக இருந்தது, இன்னொரு பக்கம் கோபமாகவும் வந்தது. ஐயா, யாருங்க நீங்க? இது தொழில் நடக்கிற இடம், இங்கே இப்படியெல்லாம் வந்து உட்காரக்கூடாதுன்னா. அப்படி சொன்னானே தவிர அந்த குரல்ல கொஞ்சமும் கடுமை இல்லை. இனம் தெரியாத ஒரு கனிவு அதில் இருந்தது. அவரும் அதை காதில் வாங்கிக்காதவர் போல அந்த ஒயர் கூடையே பார்த்தாரு. பாரதி அவரை ஒரு மாயாவியை போல பார்க்க தொடங்கி இருந்தா. தெருவில் அவரோட வந்த பிள்ளைகளுக்கு அவர் சாக்லேட்டுகளை வரவழைச்சி தந்தது ஒரு புறம் மாயமாகவும் இருந்துச்சு, இன்னொரு புறம் பயத்தையும் கொடுத்துச்சு. அது அவ கண்களில் அப்பட்டமாக தெரிஞ்சுது. டப்பாவும் அவர் ஒரு வித்தக்காரரை போல தான் பார்த்தான். அவனுக்கு அவர் தனக்கும் சாக்லேட் வரவழைச்சி தந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஐயா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பதில் சொல்லாமல் இந்த டிஃபன் கேரியரே பார்த்தா என்ன அர்த்தம்னு பாலு திரும்ப அவரை சீண்டினான். அவர் டிஃபன் கேரியரை காட்டினாரு. அது டிஃபன் கேரியர், அதுக்கு என்ன? எனக்கு பசிக்குதே. அட ஆமாம், நீங்கள் யாரு? பார்த்தா தெரியலை, பரதேசிப்பா. பரதேசியா? எந்த பரதேசி ஆகாசத்தில் இருந்து சாக்லேட் வரவழைச்சிருக்கான், அதுவும் கேட்பரிஸ் கம்பெனி சாக்லேட்டை? அதெல்லாம் சித்து வேலை, அதை விடு. எனக்கு பசிக்குது, உள்ளே இருக்கிற இட்லி, அந்த தக்காளி சட்னி இதெல்லாம் எனக்கு தருவியா? பாலு உடனே பாரதியை பார்த்தான். அவகிட்ட இப்போ கூடுதலான ஆச்சரியம். டிஃபன் கேரியருக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது அவளுக்குத்தான் தெரியும். ஹே பாலு, உள்ளே என்ன இருக்குன்னு சரியா சொல்லிட்டாருன்னா. அப்போ மேலும் சில சிறுவர்கள் அங்கே அவர் முன்னால் வந்து முண்டியடிக்க தொடங்க அவங்கள அந்த சிறுவர் சிறுமிகளின் தாய்மார்கள் பிடிச்சு இழுத்து போக தொடங்கி இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தி அவர்கிட்ட வந்து, யோ கிழவா, நீ பிள்ளை பிடிக்கிறவனா? சாக்லேட்டெல்லாம் கொடுத்து எங்கள் பசங்களை மயக்கலாம்னு பார்க்குறியான்னு சீறி விழுந்தா. அவள் அப்படி கேட்டதுக்கு அப்புறம்தான் பாலுவுக்கே அப்படி ஒரு கோணம் இருப்பது புரிஞ்சுது. அவனும் அந்த கோணத்தில் பயப்பட ஆரம்பித்தான். அவரோ சிரிச்சாரு. சில நொடிகள் தான் அந்த பெண்ணை உத்து பார்த்தாரு. அவ சற்று முன் பேசினதுக்கு நேர்மாறாக நடந்துக்க தொடங்கினான். சாமின்னு கடவுள் தரிசனம் அங்கே கிடைப்பது போல கன்னத்தில் போட்டுக்கிட்டா. அப்புறம் கீழே விழுந்து மண்டியிட்டு வணங்கவும் செஞ்சா. எல்லாமே பாரதிக்கும் சரி பாலுவுக்கும் சரி ஆச்சரியத்தை அள்ளி பூசிச்சு. பாரதியும் எதுக்கோ கட்டுப்பட்டவ போல டிஃபன் கேரியரை திறந்து டிஃபனை அவருக்கு கொடுத்தா. அவ கண்களில் அப்போ ஒரு கருணை ஒளி. அவரும் ஆசையாக வாங்கி சாப்பிட்டாரு. அவரோட இடது கரம் ஒரு மரக்கிளையை ஒடிச்சு கைத்தடி போல பிடிச்சிக்கிட்டு இருந்தது. வலது கரம் ஆசையாக டிஃபனை அள்ளி அள்ளி சாப்பிட்டுச்சு. தாடியில எல்லாம் சட்னி சாம்பார் ஒட்டிக்குச்சு. அவருக்கு நல்ல பசிங்கிறது அவர் சாப்பிட்றத வச்சே தெரிஞ்சுது. அப்போ கடை முன்னால் ஒரு படகு கார் சரையல்னு வந்து நின்றுச்சு. கார்ல இருந்து ஒரு பணக்கார பெரியவர் இறங்கினாரு. அவர் கை விரல்களில் ஏராளமான மோதிரங்கள், தேர்வடம் போல கழுத்துலையும் தங்கச்சங்கிலி. அவர் திபு திபுன்னு ஓடி வந்து அந்த பரதேசியின் காலில் புதையர்னு விழுந்து எழுந்தாரு. அப்புறம் கைகளை பவ்யமாக கட்டிக்கிட்டு, சாமி, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? அங்கே என் மாளிகை உங்களுக்காக காத்திருக்கு. ஆனால் நீங்கள் அந்த பக்கமே வராமல் இப்படி கண்ட பட்டறையில் உட்காந்து பிச்சை கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வருத்தமோட பேசினாரு. அதை கேட்ட அந்த பரதேசி போன்றவரின் முகம் கடுமையாக மாறிடுச்சு. ஆக்ரோஷமாக எழுந்தாரு. டேய், இப்போ நீ வந்த மாதிரியே திரும்பி போறியா, இல்லை நான் இப்போ உன்னை சபிக்கட்டுமான்னு கத்தினாரு. அதை கேட்ட பணக்காரர் முகம் மாறிடுச்சு. கலங்கி போனாரு. நெற்றி நரம்பு துடிச்சுது. பேசாமல் திரும்பி போய் காரில் ஏறி உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த நிலையில் திரும்பவும் ஒரு பார்வை பார்த்தாரு. அப்படின்னு பரதேசிக்கிட்ட திரும்பவும் ஒரு அதட்டல். காரு கிளம்பிடுச்சு. பாரதியும் பாலுவும் அந்த காட்சியில் புதஞ்சு போயிருந்தாங்க. அவரும் சாப்பிட்டு முடிச்சவரா கை கழுவ தண்ணியை தேடினாரு. பக்கத்தில் டியூப் பஞ்சர் செக் செய்யும்
சிறிய சிமெண்ட் தொட்டியில் அழுக்கா தண்ணி கிடந்துச்சு. அதையே எடுத்து கையை கழுவிக்கிட்டாரு. அப்படியே திரும்ப வந்து மரப்பெஞ்சில் உட்காந்தவர் அவனோட கடையின் பெயர் பலகையை பார்த்தாரு. மங்களம் ஆட்டோ ஒர்க்ஸ்னு இருந்தது. மங்களம் அம்மா தானேன்னு சிரிப்பு கலையாமல் கேட்டார். ஆமாம். பாவம் அப்பா இல்லை? அவர் கேட்ட தொனியில் பரிதாபம், கிண்டல் மட்டுமல்ல, உன் குடும்ப விஷயங்கள் எனக்கும் தெரியுங்கிறது போல ஒரு தொனி. பாரதி அதிர்வு குறையாம பாலுவை பார்த்தா. அவர் சட்டுன்னு எழுந்தாரு. இடுப்பு மடிப்புல எதையோ தேடினாரு. உருண்டையா கோலி குண்டு போல ஒன்று கையில் அகப்பட்டது. இந்தா, இது ரசமணி. இனிமே உனக்கு யோக காலந்தான். இதை என் குருநாதர் எனக்கு கொடுத்தாரு. நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன், வச்சுக்கோ. இன்னிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுது. வரட்டுமா? பேச்சோட பேச்சா ரசமணியை அவன் வசம் கொடுத்தவர் கைத்தடியை ஊனிக்கிட்டு கிளம்பிட்டாரு. அவரோட உடை, நடை, சிரிப்பு எல்லாத்துலேயும் ஒரு மர்மமான உட்பொருள். உள்ளங்கையில் உருண்டையா ஒரு தார் உருண்டை போல கிடந்த ரசமணியை பாலுவும் வெகு நேரம் வர ஆச்சரியமாக பார்த்தான். பாலு, நான் வீட்டுக்கு போய் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு பாரதியும் அந்த ரசமணியை பார்த்துக்கிட்டே கிளம்புனான். டப்பா பக்கத்தில் வந்தான். என்னென்ன இது? என்ன கேட்டா கோலி குண்டு மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியலை. ரசமணிங்கிறாரு, அப்படின்னா என்னன்னே தெரியாதே எனக்கு. ஏதாச்சும் இருக்குமோ? அந்த பரதேசிக்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. இல்லாட்டி காரில் வந்த ஒருத்தர் அப்படி காலில் உழுவாரா? அது மட்டுமா, எவ்வளோ சாக்லேட்டுகளை வரவழைச்சாரு. அவரால் அவருக்கு மட்டும் டிஃபனை வர வச்சுக்க முடியாதா என்ன? அதானே, இதையெல்லாம் அவர்கிட்டயே கேட்டிருக்கணும். விட்டுட்டீங்க. அட போங்கண்ணே. சரி, இப்போ இதை என்னடா பண்ண? பாக்கெட்டில் போட்டுக்குங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வாழ்க்கையே இன்னிலேருந்து மாறப்போகுதுன்னாரே, எப்படி மாறும்? மோட்டார் பைக் ரிப்பேர் பண்ணுறனா கார் ரிப்பேர் பண்ணுவேனோ? பார்ப்போமே, என்னத்த பார்ப்போம். இது பாட்டுக்கு ஏதாவது குண்டா இருந்து வெடிச்சு கிடிச்சு வச்சா? அப்படிலாம் ஆகாதுண்ணே. நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொடுத்துருக்காரு. விரோதி கூட சாப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் நினைக்க மாட்டான். டப்பா பெரிய மனுஷன் போல பேசினான். பாலு வரையில மனசுக்குள்ள ஒரு குட்டி புயல் உருவாகிடுச்சு. அடுத்த 2 அத்தியாயங்களின் கதையோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.